அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஜேர்னின்றது வந்து சார் நடக்கலாங்களா, அது நடக்கலாம் கூடாது, தப்பு, அதனால நான் நடக்கக்கூடாது. ஸோ புரிஞ்சு போச்சு, நான் பண்ண போகிறதில்ல காமெடி, நீங்கள் தான் என்னை வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஏதாவது எல்லாரும் லுக் விடுறத பார்த்து நீ சிரிக்க வச்சு தான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கே தான் நிற்கணுமா, நகர்ந்துடக்கூடாது. ஐயா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நான் பார்த்ததில்லை சார். இத்தனை கேமராக்குள்ள நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு மாதிரி தோராயமாக பார்த்துக்கிறேன், சரிங்களா? எனிவேஸ், கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த பிக் பாஸ் ஜேர்னி இருக்கட்டும், இந்த பிக் பாஸ் முந்தின இருக்க ஜேர்னி இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பேக் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2016 நான் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். ஸோ தியேட்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து இன்றைக்கி இந்த தூரம் வந்திருக்கேன். அது ஃபுல்லாகவே எல்லாம் நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த சப்போர்ட் எல்லாமே யூஸ்வலாக என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப சைலண்டான ஆர்டிஸ்ட், எனக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஜ் அப்படிலாம் இருக்கானா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் சைலண்ட்டாகவே என்னை சப்போர்ட் பண்ணி பிக் பாஸில் ஃபைனல் டே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது பிக் பாஸ் எப்படி மாற்றிருக்கு என்னென்னா, முன்னாடிலாம் என்னை வெறும் கண்டென்ட்டாக தான் தெரியும். ப்ரோ நீங்கள் அந்த பாட்டு அந்த அவங்க பேரே வராது, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. அவங்களே முடிஞ்சு போயிடும். பிக் பாஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒருத்தனா என்னை மாற்றிருக்கு. அதாவது பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க நிஜமாலேயே அந்த பவர் பிக் பாஸ் ஷோக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாலே அவங்க வீட்டில் ஒரு மெம்பராக தினமும் பார்த்து எனக்காக ஃபீல் பண்ணி என் கூட சிரித்து என் கூட அழுது என் கூட என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஆனால் என்னென்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த வீட்டில் ஒருத்தனாக இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வீட்டில் ஒருத்தனாக இருக்குன்றனால முன்னாடிலாம் பார்த்தா, ப்ரோ எனக்கு உங்கள் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும், உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலான்னு வாங்க, நானும் அப்பா நல்ல வேலை யாரோ ஒருத்தர் என் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காங்களே அல்பமாக போய் நின்றுடுவேன். இப்போ அப்படிலாம் கேட்குறது நேரம், விக்ரம் ஷோ எப்படி என்ன வெயிட் போட்டீங்க, ஒன்று என்னடா ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்க, நல்லா இருக்கியால, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக என்ன வெயிட் போட்டு நம்ம இல்லை இல்லை இங்கே 2 கிலோ கம்மி இல்லைங்க ஆயிருக்கேன். போய் சொல்லாதீங்க, நல்ல சாப்பாடோ அப்படி. ஆமாம் 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 ஆமான்னு. அப்புறம் அனிதாலாம் எப்படி இருக்காங்க, என்ன அனிதா நல்லா இருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்களா, என்னாச்சு? என்ன டைரக்டா கிட்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க. ஸோ இந்த வீட்டில் ஒருத்தன்ற இமேஜ் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே அவங்களுக்கு என்ன இப்போ அவங்களுக்கு வெறும் விக்கல்ஸ்ன்ற ஒரு பேஜ், விக்கல்ஸ்ன்ற ஸ்டாண்டப் காமெடி ஷோ இல்லை ஒரு காமெடி ரீலாக இல்லாமல் விக்ரம்ன்ற ஹியூமன் பீயிங் கூட அவங்க ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ என்ன பண்ணிருக்கீங்க, தினமும் பார்த்தோம், இப்போ மிஸ் பண்ணிருக்கோம், என்னதான் பண்றீங்க, என்ன பேசுவாங்க, ரொம்ப உரிமை எடுத்துட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இப்படி ஃபேன்ஸ்லாம் வந்தது எனக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸ். எனக்கெல்லாம் ரொம்ப அல்பமாக எனக்கு வேணுங்க. நிஜமாலே யாராச்சும் என்னெல்லாம் தெருவில் பார்த்து தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணுங்க.